நான் முதல்ல ஸ்கீம் மூலமா நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் ஜப்பான்ல வந்து போய் 2 வீக்ஸ் பண்றதுக்கு வந்து செலக்ட் ஆகியிருந்தேன். ஆக்சுவலி இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வழியா நாங்க இன்டர்ன்ஷிப் பண்ண 6 பேருமே வந்து கேர்ள்ஸ் தான். ஸோ என்னோட நாட்டுக்கு போறது அப்படிங்கிறது வந்து நாங்க நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். அண்ட் அங்க இருக்கிற கல்ச்சரும், இங்க இருக்கிற கல்ச்சருமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அண்ட் அத கொஞ்சம் அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி நாங்க வந்து 2 வீக்ஸ் வந்து டோக்கியோல நெக்ஸான் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில வந்து இன்டர்ன்ஷிப் அட்டெண்ட் பண்ணோம். எஸ்ஏபி, ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், விஜேஎஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசான டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து நாங்க கத்துக்கிட்டோம். அண்ட் ஃபைனல் டே வந்து எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணாங்க. லைக் ஒரு எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ வச்சிருந்தாங்க. அங்க வந்து நாங்களும் செலக்ட் ஆகியிருந்தோம். அண்ட் அதோடைய ஆஃபர் லெட்டர் வந்து இன்னைக்கு வந்து நாங்க டெப்யூட்டி சிஎம் கையால வாங்கினோம். அதை நினைச்சா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப்மே குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து கோயம்புத்தூர்லயே வந்து 6 மந்த்ஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரெய்னிங் அண்ட் 6 மந்த் டெக்னிக்கல் ட்ரெய்னிங்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இவ்ளோ பண்றாங்க. இந்த மாதிரி வேற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ஸ்கீமை யூட்டிலைஸ் பண்ணி இதன் மூலமா பயனடைய வேண்டும்.